கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துட்டு வருகிற ரோமர் உடைய நிருபமுடைய ஸ்டடி. ஸோ இப்போ நம்ம 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம போகிறோம். ஸோ கண்டிப்பாக 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் பேசுறதுக்கு அல்லது எழுதுறதுக்கு தேவனுடைய ஆவியின் வழிநடத்துதலானது அங்க அவருக்கு இருந்திருக்குது. பிரதர் ஹென்றி பிரதர், நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் நம்ம ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது 2 பேரை மைண்டில் வைக்கிறாரு. ஒன்று யூதர்கள் மத்தியில் வந்த கிறிஸ்தவர்கள் மற்றும் புறஜாதியிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா இவங்க பிரித்து பார்க்கக்கூடாது, நாங்களா யூதர்கள் நாங்களா புறஜாதிகள் என்று அவங்க பிரித்து பார்க்கக்கூடாது. ஸோ எனவே நம்ம வந்திருக்கக்கூடிய அழைப்பு என்ன மாதிரியான அழைப்பு, எப்படிப்பட்ட அழைப்பில் வந்திருக்கிறோம், என்ன நிலைமையிலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கத்தான் இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் பவுல் அப்போஸ்தலன் பேசின இந்த ஒரு நிருபம் ஏதோ அவங்களுக்கு மட்டுமல்ல, 7 கால சபைக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லணும்னா ஒரு தனிப்பட்ட அங்கங்களுக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு பாடமா இருக்கு. என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா நம்ம 53 கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இருண்ட காலத்துல நிறைய தவறான போதனைகள் வந்ததுனால அதன் விளைவாகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா சரி செய்வதற்காக 53 கிளாஸஸ் எடுக்கிறோம். பட் ஒருவேளை இந்த மாதிரி எந்த ஒரு போதனைகள், தவறான போதனைகள் ஆரம்ப நாட்கள்ல இந்த அளவுக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்றைய நாட்கள் கிடையாது. ஸோ எனவே டைரக்டா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பரம அழைப்புனா என்ன, பரம அழைப்புல நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், எங்கிருந்து வந்திருக்கிறோம், எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன, இது எல்லாமே அன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிருபம் படித்தாலே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அந்த வகையில் இந்த ரோமர் நிருபம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவான வகையில் தேவனுடைய மாபெரும் ஒரு கிருபை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட அழைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க, எப்படி அவங்க ஓட்டத்தை ஓடணும் என்ற முழு விவரங்களையுமே இந்த ஒரு நிருபத்துல பவுல் என்ன பண்ணிக்கிறாருன்னா பேசியிருக்கிறார். ஸோ அப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றாரு, உலகமே பாவத்துக்குள் இருக்கிறான். ஏன் பாவத்துக்குள் இருக்கிறாங்க, தேவனை தெரியாம இருக்கிறாங்க பிரதர் நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் இல்லை. தேவனை பத்தி அறிகிற அறிவு அவங்க எல்லாருக்குமே தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருந்தோம், எது சரி எது தப்பு என்று பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருந்தும் அவங்க என்ன பண்றாங்கன்னா பாவிகளா இருக்கிறாங்க. அப்போ இந்த முழு ஜனங்களும் பாவத்துக்கு காரணம் என்று சொன்னோம்னா அது கண்டிப்பா ஆதாம் தான். ஆதாம் பண்ணிட்ட ஒருத்தருடைய தவறால தான் இவ்வளோ பாவம் வந்துச்சு. அதே நேரத்துல தனிப்பட்ட ஒரு மனுஷனும் அவனும் பாவம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியில ஒருத்தர் கூட நீதிமான் இல்லை. அப்போ ஒருத்தர் கூட நீதிமான் இல்லை என்ற நிலைமையில இருக்கும் போது தேவன் ஒரு ஏற்பாடு பண்றாரு. அந்த ஏற்பாடு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசக்கூடிய இந்த நிருபத்துக்கு ஒரு பெரிய ஆதார வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வசனமே ஒரு மிஸ்டீரியஸ் வசனம். அப்படின்னா ஒரு ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய வசனம், மேலோட்டமா பார்த்தா ஒன்றும் புரியாது. உதாரணத்துக்கு நீதிமான் பிழைக்கிறதுக்கு விசுவாசம் வேணுமாம். பாருங்க, நீதிமான் பிழைக்கணும்னா விசுவாசம் வேணும். இது ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. நீதிமானே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நீதிமான இல்லை, எல்லாம் பாவிகள். இப்ப ஒருத்தர் பாவியா இருக்கிறவர் பிழைக்கிறதுக்கு வழி என்ன அதை சொல்லுவீங்க பார்த்தா, நீதிமான் பிழைக்கிறதுக்கு விசுவாசம் வேணும்ன்றீங்களே.
அப்பதான் பவுல் என்ன பண்றாருன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல விவரிக்கிறாரு. முதல்ல ஒரு பாவி, எல்லாரும் பாவிகள், யார் நீதிமான் இல்லை. அப்போ தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன ஏற்பாடுனா, ஒரு பாவியா இருக்கிறவரு நீதிமான் ஆக்கப்படுகிறாரு. அது எப்படி நடக்குது கேட்டா, அதுவும் விசுவாசத்தினால தான். ஒரு பாவி விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறார். இது எப்படின்றத அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாம் வச்சு ஒரு உதாரணம் கொடுப்பார். அப்படி யாரெல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களோ விசுவாசத்தினால, பாருங்க, நீதிமான் ஆக்கப்படுகிறது என்பது விசுவாசத்தினால் நடக்குது. நீதிமான் ஆக்கப்பட்ட பின்னாடி பிழைக்கிறது ஒண்ணு இருக்குது. பிழைக்கிறது என்னன்றதுதான் பின்னாடி பவுல் என்ன பண்றாருன்னா பேசுறாரு. முதல்ல நீதிமான் ஆகிறது விசுவாசத்தினால. அப்படி யாரெல்லாம் ஆக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு என்னென்ன கிருபை இருக்குது, அந்த கிருபையை பத்தி ரொம்ப விவரமா பேசுறார். 6 அதிகாரங்கள் முழுக்க அதான் பேசுறார். 6ஆம் அதிகாரம் முடிக்கும் போது ஒரு பெரிய விஷயம் பேசுறாரு. என்னன்னா, யாரெல்லாம் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களோ, இப்ப அடுத்த ஸ்டெப்பு, ஆதார வசனத்துடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னா, விசுவாசத்தினால நீதிமான் எப்படி பிழைப்பாரு. நீதிமான் நம்மெல்லாம் கிடையாது, மாறாக நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ், இப்போ பிழைக்கணும். நீதிமான் ஆக்கப்பட்டாச்சு, பட் பிழைக்கணும்னாலும் கூட அதுக்கு விசுவாசம் ரொம்ப தேவைப்படுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதை படிக்கக்கூடிய நமக்கு விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்பணும், உறுதியா நம்பணும். யார்ட்டையும் நிரூபிக்க முடியாது, யார்ட்டையும் காண்பிக்க முடியாது. பட் இது நிச்சயம், இது உண்மை, இது நிச்சயமானது என்று நிச்சயமாக்கி கொண்டு உறுதியாக இதை நம்ப வேண்டும். அப்படி யார் நம்புறாங்களோ இது கரெக்ட், 100% நிச்சயமானது என்று யார் ஒருத்தர் இப்படிப்பட்ட விசுவாசத்தை வச்சிருக்கிறார்களோ இவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். இந்த விசுவாசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துவக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. இப்போ இந்த விசுவாசத்துடைய துவக்கம் அதுதான் நம்மளைய நீதிமானாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. ஆனா இந்த விசுவாசத்துடைய முடிவு இருக்குது, அந்த முடிவை நோக்கி நம்ம போகணும், அந்த விசுவாசத்துல வளரணும். ஏன்னா அதுதான் நீதிமானாக்கப்பட்ட நம்மளைய பிழைக்க வைக்கிறது. அப்போ சகோதர சகோதரிகளே, அந்த வகையில இப்போ நம்ம 7 அதிகாரங்கள் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப 8ஆம் அதிகாரத்துல பவுல் இன்னும் ரொம்ப பிழைக்கிறத பத்தி நமக்கு சொல்லி கொடுக்க போறார். நீதிமானாக்கப்பட்ட நம்ம எல்லாருமே எப்படி விசுவாசத்துல பிழைக்கிறது, என்ன விசுவாசம் வைக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நீதிமானாக்கப்படுறதுக்கு கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். ஓகே, வச்சா நீதிமான் ஆக்கப்பட்டாச்சு. நெக்ஸ்ட் நீதிமான் ஆக்கப்பட்ட பின்னாடி என்ன விசுவாசிக்கணும் நாம பிழைக்கிறதுக்கு? இதுதான் பவுல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 8ஆம் அதிகாரம் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசுறாரு. ஸோ ஞாபகம் இருக்குங்களா, போன கிளாஸ்ல அந்த ஒரு காரியத்தை அருமையா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என்னன்னா, நான் பாவம் பண்றேன், எனக்குள்ள பாவம் இருக்குது, பாவம் வெளிப்படுது. ஆனா அந்த பாவம் வெளிப்படும் போது அந்த பாவத்தை யார் செஞ்சான்னு கேள்வி கேட்டா, நான் அல்ல, என் சரீரத்துல இருக்கக்கூடிய பாவம் தான் அது பண்ணுச்சு. ஏன்னா அந்த பாவம் எனக்குள்ள வெளிப்படும் போது ஆக்சுவலி நான் விரும்பலைங்க, ஆனா எனக்குள்ள அந்த பாவம் வெளிப்பட்டுச்சு. என் மாம்சம் அந்த பாவத்தை நடப்பிச்சிச்சு. பட் ஆக்சுவலி அந்த பாவத்தை நான் துளி கூட விரும்பல. என்ன சொல்லணும்னா அதை வெறுத்துச்சு. அந்த பாவத்தை விரும்பல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வெறுத்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சொல்ல முடியும்
இது நான் தான் அந்த தப்பை பண்ணேன்னு அல்லது பாவத்தை நான் தான் பண்ணேன்னு. கண்டிப்பா இது ஒரு உலகத்தண்டை போய் சொன்னா ஒத்துக்கவே மாட்டான் இல்லைங்களா? ஒரு உலகத்தண்டை போயிட்டு இல்லைங்களா, ஒரு தப்பு பண்ணியிருப்பார் வைங்களேன். அப்போ ஏன் நீ பண்ணன்னு கேட்டா, சார் ஆக்சுவலி நான் வேணும்னு பண்ணல, விரும்பி பண்ணல, ஆக்சுவலி நான் பண்ண விஷயம் வெறுக்கிறேன், இப்போவும் எனக்கு தெரியல எப்படி நான் இந்த காரியத்தை பண்ணேன்னு எனக்கே தெரியல, ஆக்சுவலி நான் பிளான் பண்ணி பண்ணல, விரும்பி பண்ணல, இன்னும் சொல்லணும்னா பண்ண விஷயம் எனக்கே வெறுப்பா இருக்கு, நான் ஆக்சுவலி பண்ணல சார். அப்படி சொன்னா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஒரு உலகத்தார் யாருமே ஒத்துக்க மாட்டான் இல்லைங்களா? பட் நம்ம விஷயத்துல தேவன் எதை பார்க்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். அந்த பாடத்தை தான் கற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கணும். இதெல்லாம் நிரூபிக்க முடியாது. தேவன் நம்முடைய மைண்டை தான் பார்க்கிறாரு, நம்முடைய கிரியைகளை பார்க்கறது இல்ல அப்படின்னு பவுல் சொல்றத நம்பணும். அதான் உண்மை, அது நிச்சயம் என்று யார் ஒருத்தர் கரெக்டா விசுவாசிக்கிறாரோ அவர் பிழைப்பதற்கான ஒரு முதல் படியை எடுத்து வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பவுல் இனிமேல் தான் கற்றுக் கொடுக்க போறார். அப்போ 7ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நமக்கு உணர வைக்கிறாரு. நம்ம ஆவியில எப்படி இருக்கும், அதாவது நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குது அந்த பாவத்தை குறிச்சு. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த பாவம் நம்ம சரீரத்துல வெளிப்படுது இல்லைங்களா, அந்த பாவத்தை குறித்த நம்முடைய மைண்ட் எப்படி இருக்குது, கேஷுவலா இருக்குதா, அது பெருசாவே எடுத்துக்கிறது இல்லையா, இல்ல அது மேல விருப்பம் இருக்குதா, இல்ல விரும்பித்தான் பண்ணேன் பிரதர், அது மேல எந்த ஒரு வெறுப்பும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவர்கள் என்று நம்மை உணரும்படியாகத்தான் 7ஆம் அதிகாரத்தை பவுல் என்ன பண்றாருன்னா, தன்னையே ஒரு உதாரணமா வச்சு தன்னுடைய அனுபவங்களே என்ன பண்ணிருக்கிறாருன்னா நமக்கு சுட்டி காமிச்சிருக்கார். நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று புரிய வைக்கிறதுக்காக, மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை புரிய வைப்பதற்காக ரொம்ப பிராக்டிக்கலா பவுல் என்ன பண்ணிக்கிறாருன்னா 7ஆம் அதிகாரத்தை அங்க முடிச்சிருக்கிறார். அப்படி அவர் முடிக்கும் போது 7ஆம் அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார் அந்த வசனத்தை நம்ம மறுபடி படிக்கலாம் பாருங்க. படிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எப்படி வருது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா தேவனுக்கு நன்றி. ஏன் நன்றி சொல்றாரு? ஏன்னா தேவன் எப்படி நம்மளை பார்க்கிறார். ஏன்னா தேவன் நம்மளைய சரீரத்தின் படி பார்க்கறது இல்ல, ஆவினா மைண்ட் படித்தான் பார்க்கிறாரு. அதனால்தான் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. தேவனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இது செய்யாதிருப்பாயாக என்று தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அதெல்லாம் தேவன் நம்ம விஷயத்துல எதை பார்க்கிறாருன்னா மைண்ட பார்க்கிறாருங்களாமா, சரீரத்தை பார்க்கறது இல்லை. ஏன்னா சரீரத்துல பார்த்தா வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை, பாவிகள் தான். பட் சிந்தை, நம்முடைய அந்த எண்ணங்கள், அதை விரும்புறோமா பார்க்கிற, இல்ல வெறுக்காமல் இருக்கிறோமா செக் பண்ற. நம்முடைய எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது, நம்முடைய சிந்தனை. அப்போ சிந்தை, ஆமா பிரதர் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒரு பாவம் எனக்குள்ள இருக்குது, பட் ஆக்சுவலி நான் வெறுக்கிறேன், அது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நான் என்னையும் அறியாம சில நேரங்கள்ல சரீரத்துல அது வெளிப்பட்டு, சரீரத்துல இருந்து வெளிப்படும் போது நான் அலர்ட் ஆகிறேன், பட் என்னால ஒரு லெவலுக்கு மேல என்னால அதை தடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு உணர்வுகளுக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இப்பதான் தங்களைய ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா இப்பதான் அவர்கள் தங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்பதான் ஆவிக்குரிய அப்படின்ற ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளங்க வைக்கிறாரு. ஆவிக்குரியவர்கள் என்ற ஒரு காரியத்தை நமக்கு விளங்க வைக்கிறார். நிறைய நேரங்கள் நம்ம பேச்சு வழக்குல அடிக்கடி பேசும்,
பிரதர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாரா? இல்லைங்களா? பிரதர் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன், நீங்க நல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறீங்களா? இதெல்லாம் நிறைய பேச்சு வழக்குல நம்ம கான்வர்சேஷன் பண்றது இல்லைங்களா? பட் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுனா என்ன? ஒரு பிரதர் வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாரு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மற்றவங்கள விடுங்க, நான் ஸ்பிரிச்சுவல் பிரதர், நான் ஆவிக்குரியவன். நான் ஆவிக்குரியவன் என்பதை எதை வைத்து நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ அதற்கான விளக்கம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். 8ஆம் அதிகாரம் 1 - 10 வரை. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 7ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? தேவனுக்கு நன்றி, ஆதலால் நானே என் மனதினாலே, மனதுனா நீங்க புரிஞ்சுக்கணும் மைண்ட், என் மனதினாலே, என் மனசுல தேவனுடைய நியாயப்பிரமாணம். தேவனுடைய நியாயப்பிரமாணம்னா நீங்க எப்போதும் 10 கட்டளைகள் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, அதுவும் சரி. ஏன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணம்னாலே தேவனுடைய கற்பனைகள், அது எதுவா இருக்கட்டும். இப்போ தேவன் ஆதாமுக்கு ஒரு கற்பனை கொடுத்தாரா? இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய், எனவே சாப்பிடக்கூடாது. இது தேவனுடைய நியாயப்பிரமாணம் தான், தேவனுடைய கட்டளை. முதல் மனுஷனுக்கு தேவன் கொடுத்தார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கென்று தேவன் என்ன பண்ணாருன்னா நிறைய கட்டளைகள் கொடுத்தார். ஜெனரலா எடுத்துட்டா எல்லா சிருஷ்டிகளுக்குமே தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா சில கற்பனைகளை வகுத்து வச்சிருக்கிறார். சூரியன்னா கிழக்குல தான் உதிக்கணும், மேற்குல மறைக்கணும். சோ இது வந்து சூரியனுக்கான தேவனுடைய கற்பனை. ஆக மொத்தத்துல எல்லா சிருஷ்டிகளும் தேவனுடைய கற்பனைகளுக்கு தகுந்த மாதிரி செயல்படுது. இப்ப முழு மனுக்குலத்துக்கான தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லைங்களா? தேவனுடைய கட்டளைகள். அது நினைச்சு கூடாது தேவன் 10 கட்டளைகள் இஸ்ரேலுக்கு தான் கொடுத்தாங்க, நமக்கு இல்ல. கொலை செய்யாதிருப்பாயாக, அவங்களுக்கு தான், நமக்கு இல்ல, அப்படி சொல்லக்கூடாது இல்லைங்களா? அது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள் தான். மனிதனா பிறந்த எல்லாருக்குமே தேவனுடைய கற்பனைகள் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த வகையில நியாயப்பிரமாணத்தின் படி நான் நடக்கிறேன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா மாம்சத்துல நடக்க முடியாது. ஆனா பவுல் சொல்றாரு, என் மனசுல, என் மைண்ட்ல தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு நான் வேலை செய்யறேன்றார். அது உண்மையா கேட்டா ஆமா உண்மைதான். எப்படி? கொலை செய்யக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு, நான் உண்மையில கொலை செய்ய விரும்பல, கொலை செய்யறது வெறுக்கிறேன் என்று யார் ஒருத்தர் தன் மைண்ட்ல அதை வச்சிருக்கிறாரோ கண்டிப்பா தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் பண்றாரு. அதனால தான் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குது, மாம்சத்துக்குரியது இல்லை. ஏன்னா மாம்சத்துக்கு என்று எடுத்துட்டோம்னா ஒருத்தரும் நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை நிரூபிக்க முடியாது. ஆனா நியாயப்பிரமாணத்தை ஆவியில என்ன பண்ணலாம்னா மைண்ட்ல அதை நாம நிரூபிக்கலாம், நிறைவேற்றலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் கண்டிப்பா நிறைய பேரால ஜீரணிக்க ரொம்ப கஷ்டம்தான், இதெல்லாம் அக்செப்ட் பண்றது ரொம்ப சிரமம் தான். ஆனா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத காரியங்கள், கண்ணுக்கே புலப்படாத விஷயங்கள். தேவன் நம்முடைய மைண்ட பாக்குறாரு, சரீரத்தை பாக்குறது இல்லை. ஏன்னா நாம சரீரத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா? நமக்கு கண்ணுல தெரியறது எல்லாம் சரீரம் தான். ஆகையினால நமக்கு இது பெருசா தெரியுது இல்லைங்களா? ஒரு சின்ன வார்த்தை பேசின உடனே ரொம்ப கஷ்டமாயிருது நமக்கு. ஐயோ என்ன இப்படி ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்துருச்சே, அப்போ மனசு ரொம்ப கஷ்டமாயிருது, இந்த வார்த்தை எப்படி எனக்குள்ள வந்துருச்சு. பட் உள்ளுக்குள்ள ஒரு வெறுப்பு போயிட்டு இருக்கும், ஒரு வெறுப்பு, ஒரு மன ஆதங்கம், அந்த என்னங்க ரொம்ப கவலை, எப்படி நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், அந்த ஒரு கஷ்டம், கவலை, தேவனுக்கு ஏற்ற துக்கம், இதெல்லாம் உள்ள ஓடிட்டு இருக்கும். பட் அதெல்லாம் பெருசா நம்ம நினைச்சுக்க மாட்டோம். சரீரத்துல வெளிப்பட்ட அந்த காரியம் தான் ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்போம். பட் தேவன் பார்க்கிறாரு நம்முடைய மைண்ட பார்க்கிறாரு, இன்டென்ஷனை பார்க்கிறார். அதுதான் தேவன் பார்க்கிற ஒரு விஷயம். அப்போ தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு நான் ஊழியம் பண்றேன் மனதுல, பட் சரீரத்துல வாய்ப்பே இல்லை, நோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா சரீரத்துல பாவம் தான் பண்றேன், அதை எந்த ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பவுல் பொசுக்குன்னு இப்படி முடிச்சுட்டீங்களே, ஏதாவது சொல்ல வருவீங்க என்று பார்த்தா நமக்கே கொஞ்சம்
ஒரு ஏமாற்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. என்ன நீங்க வாட்டுக்கு மனதுல தேவனுடைய பிரமாணத்துக்கு ஊழியம் பண்றேன், மாம்சத்துல பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் பண்றேன் சிம்பிளா முடிச்சிட்டீங்க இல்லைங்களா? நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஏமாற்றம் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த 7ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது தேவனுக்கு நன்றிட்டீங்க, இப்படியே காலம் முழுக்க இருக்கலாமா? மனசுல தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்துல பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கலாமா? ஏன்னா நீங்க ஒரு 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 தெளிவில்லாம முடிச்சுட்டீங்களே பவுல். ஒருவேளை நம்ம கேட்டோம்னா இப்பதான் பவுல் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கொண்டு போறேன். இப்ப நமக்கு இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும், ஒரு குழப்பம் இருக்கட்டும், இன்னும் ஒரு கன்க்ளூஷன் வரல நமக்கு இல்லைங்களா? ஏன்னா அவர் சிம்பிளா முடிச்சிட்டார். பாருங்க, நான் மைண்ட்ல தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், பட் சரீரத்துல நடக்கிறது இல்லை, அவ்வளவுதான். பட் கன்க்ளூஷன் என்ன? இதுக்கு எப்பதான் முடிவு? அடுத்து என்ன செய்யணும் நாமோ? இதுக்கு நம்ம பவுல் எப்படி அவருக்கு ஆரம்பிக்கிறார்ன்றத பார்க்கலாம். இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. 8ஆம் அதிகாரம் உண்மையிலேயே இந்த ஸ்டடி ஒருவேளை நம்ம பண்ணல அப்படின்னா, யார் ஒருத்தர் 8ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழையும் போது கண்டிப்பா சோர்ந்து போயிடுவார். ஏன்னா 7ஆம் அதிகாரம் முடிக்கும் போது தேவனுக்கு நன்றி, தேவன் மைண்டை தான் பார்க்கிறாரு. எனவே மைண்ட் படி தேவனுடைய பிரமாணத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன், கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். சரீரம் ஓகே, அது விட்டுருங்க. சரீரத்துல நான் வாட்டுக்கு பாவம் பண்ணிட்டு இருக்கேன், சரீரம் பாவம் பண்ணிட்டு இருக்குது, ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், விட்டுருங்க. பட் தேவனுக்கு நன்றி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு டக்குன்னு 8ஆம் அதிகாரம் வரும்போது திடீர்னு ஒரு சோர்வுக்குள்ள போற மாதிரி அங்க வசனம் வருது. என்ன வசனம் படிக்கலாம்? 8ஆம் அதிகாரம் 1. ஆனபடியால் என்ன அர்த்தம்? அதனால இவ்வளவு நேரம் பேசினதுனால கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை படிக்கும்போது என்ன சோர்வு வருதுன்னா, போன அதிகாரத்தை முடிக்கும் போது ஆவிக்கேற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் படி நடக்கிறேன், அதே நேரத்துல மாம்சத்தின் படி பாவத்துக்கும் ஊழியம் பண்றேன், அப்படிதான் முடிச்சார். அதுவும் பண்றேன், இதுவும் பண்றேன், அப்படித்தான் 7ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். கரெக்டுங்களா? அப்ப 8ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கணும்? வசனம் படிச்சா யார் ஒருத்தர் மாம்சத்தின் படி நடக்காம ஆவிக்கேற்றபடி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்ப நமக்குள்ள ஒரு கவலை வந்துடும். 7ஆம் அதிகாரத்தை முடிக்கும் போது சரி, பவுல் பரவாயில்ல, நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாரு, அவரு நம்மள மாதிரியே சொல்லிட்டாரு, ஆவிக்கேற்றபடி நடக்கிறேன், இந்த பக்கம் மாம்சத்தின் படியும் பாவத்துக்கு ஊழியம் பண்றேன், ரெண்டுமே என் லைஃப்ல இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்ப 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்துட்டா 2ல் 1, அதாவது மாம்சத்தின் படி நடக்க கூடாது, ஆவிக்கேற்றபடி தான் நடக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. என்ன பவுல் இப்பதான் நல்லா கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டு திடீர்னு மாம்சத்தின் படி நடக்கவே கூடாது, என்ன இது கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அப்போ ரொம்ப சோர்வாயிட்டு அப்படியே பைபிளை மூடி வச்சிடலான்னு நமக்கு தோணுச்சு. ஸோ மூடி வச்சாச்சு, ரொம்ப வருஷமா மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு மனசு வரலை. ஆவிக்கேற்றபடித்தான் வாழணும், மாம்சத்தின் படி வாழவே கூடாதுன்ட்டார். 7ஆம் அதிகாரம் முடிக்கும் போது ஒரு தெம்பு கிடைச்சிச்சு, ஒரு தெம்பு வந்துச்சு. பட் 8ஆம் அதிகாரம் 1 படிக்கும் போது அப்படியே மறு டவுன் ஆயிடுச்சு, போயிடுச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு.
அந்த 8ஆம் அதிகாரத்துக்கு மேல போக விருப்பம் இல்லை. பட் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இந்த 2025 இந்த ஒரு 6வது மாசத்துல இந்த ஒரு ஸ்டடி பண்ணும்போது அப்பதான் பவுல் ஆக்சுவலி என்ன பேசுறாருன்றது தெளிவா புரியுது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆக்சுவலி பவுல் இப்படி பேசவே இல்லை. ஏன்னா அவர் டிஸ்கரேஜ் பண்றதுக்கு பவுல் இங்க பேசவே இல்லை. ஏன்னா 7ஆம் அதிகாரம் முடிக்கும் போது தெளிவா சொல்லிடுறார், பாருங்க நான் மைண்ட் படி, சிந்தை படி தேவனுக்கு ஊழியம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன். தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களை நான் வெறுக்கிறேன், தேவன் விரும்பக்கூடிய காரியங்களை நான் விரும்புறேன். பட் இந்த பக்கம் மாம்சம் அது வாட்டுக்கு பாவம் பண்ணிட்டு இருக்குது, அதை நான் பெருசா எடுக்கிறது இல்லை, அது ஊழியம் போயிட்டு இருக்குது. இப்ப 8ஆம் அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் பண்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ரொம்ப 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 பியூட்டிஃபுல் வசனம். என்ன சொல்லணும்னா ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய வசனம். 7ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி வருது. 7ஆம் அதிகாரம் முடிக்கும் போது ஒரு கன்க்ளூஷன் முடிக்காம தான் முடிச்சார். என்ன பவுல் ஆவியில மைண்ட்ல தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்க, சரீரத்துல தேவனுக்கு பிரியம் இல்லை. அப்ப என்னதான் தீர்வுன்னு கேட்டா, அப்போ தேவன் நம்மளை எப்படிதான் பார்ப்பாரு அப்படி நம்ம கேட்டோம்னா அதுக்கு வசனம் 8ஆம் அதிகாரம் 1 தான் நம்மளை ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போற. ஆனா இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் பண்ண வேலை இருக்கு பாத்தீங்களா, அநியாயத்துக்கு டிஸ்கரேஜ் பண்ண விஷயம். முழுக்க முழுக்க மொழிபெயர்ப்பாளர்களுடைய பயங்கர மிஸ்டேக். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டு இருக்கிறது ஒரு லைன். அது என்ன லைன் தெரியுங்களா, மாம்சத்தின் படி நடவாமல் அப்படின்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு இந்த லைனே பாத்தீங்கன்னா மூல பிரதிகளை வரதில்லை. பிரதர் ரசல் பிரதர் கூட பாத்தீங்கன்னா இதை பத்தி அந்த வசனத்துக்குரிய கமெண்ட்ரியில இதைத்தான் அவரும் போடுறார். அநேக பிரதர்ஸுங்க கூட இந்த லைனே வரதில்லை அப்படின்றாங்க. ஏன்னா அந்த லைன் வந்துச்சுன்னா அது சோர்வுக்குள்ள கொண்டு போகும் இல்லைங்களா. ஆனா இந்த லைன் கரெக்ட், இது ட்ரூத் தான். இந்த லைன் ஆக்சுவலி பவுல் பாத்தீங்கன்னா பின்னாடி பேசுறார். எங்க பேசுறாரு, தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அங்கத்தான் நமக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. பட் 1ஆம் வசனத்துல இந்த லைனை போட்டா படிக்கிற எல்லாருமே சோர்ந்து போயிருவாங்க இல்லைங்களா. இப்போ 7ஆம் அதிகாரம் முடிக்கும் போது எப்படி முடிச்சாரு, எஸ் என்னுடைய மைண்ட் தேவனுடைய கற்பனைகளுக்கு இசைவா இருக்கு. பட் என்னுடைய மாம்சத்துல பார்த்தோம்னா டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. இப்படிதான் முடிக்கிறார். இப்போ 2 நிலைமையில இருக்கிறோம் நாமும். எஸ், இப்ப அடுத்த கேள்வி, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரு கேட்டா 1ஆம் வசனம் ஒரு பெரிய ஆறுதலான வசனம். என்ன சொல்றா தெரியுங்களா, ஆனப்படியாலுடைய அர்த்தம் இப்ப நமக்கு புரியும். 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பவுல் எங்க வந்து முடிக்கிறார், ஆனப்படியால். ஒருவேளை நாமளும் இதே கண்டிஷன்ல இருந்தோம்னா இப்ப சொல்றாரு, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோமோ. நல்லா கவனிங்க, வார்த்தை இதுதான் ஹைலைட் வசனம். நம்ம கிறிஸ்துவுக்கு உட்பட்டவங்களா இருந்தோம்னா, என்ன சொல்லணும்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தோம்னா. கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்ப வரோம், கிறிஸ்துவுக்குள் எப்ப நம்ம வரோம் அன்பானவர்களே, என்னைக்கு அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு என்னைக்கு நீதிமான் ஆக்கப்படுகிறோமோ அப்பதான் கிறிஸ்துவுக்குள் நம்ம உள்ள வரோம். அப்படி வரும்போது தான் தேவன் நம்மளை என்ன பண்றாரு தெரியுங்களா, நம்மளை ஆவியினால் ஜெனிப்பிக்கிறார். உடைய அர்த்தம் என்னன்னா, என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோமோ
இந்த கிறிஸ்துவுக்குள் வரதை பத்தி நம்ம ஏற்கனவே 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துடைய ஆரம்பத்துல விவரமா பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் எப்படி வரார்னா அவர் ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரிப்பிக்கப்பட்டவர்களாய், கர்த்தர் இயேசுடைய நீதியினால் போர்த்தப்பட்டவர்களாய் யார் ஒருத்தர் வராரோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம்னா, வந்துட்டாலே அவங்களுக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படித்தான் வரணும் வசனம். நடுவுல இந்த ஒரு லைன் சொருகி நம்ம ரொம்ப சோர்வுக்குள்ள கொண்டு போயிட்டான். யாருன்னா இந்த மொழிபெயர்ப்பாளர். பட் பாருங்க, தேவன் நமக்கு கண்ணை திறந்து விடுறார். அப்படி படிக்க கூடாது, அது ராங் டிரான்ஸ்லேஷன் இல்லைங்களா? பட் எனக்கு தெரியல, திருவிவிலியத்துல இப்படிதான் வருதான்னு எனக்கு தெரியல. அது நீங்க வேணா நீங்க உங்க பைபிள்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? சோ 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய இன்னொரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன், கவனிங்க. எனவேனா அந்த 7:25 மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனவே, அதாவது பிரதர், நான் என்னுடைய மைண்ட்ல தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், பட் என்னுடைய சரீரத்துல ஐயோ பாவத்துக்கு ஊழியம் பண்றேன். இப்ப தேவன் என்னை எப்படித்தான் பார்ப்பாங்க கேட்டா, எனவே இப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள், அதாவது நீதிமான் ஆக்கப்பட்டவங்களை பத்தி பேசுறார், தண்டனைக்குரியவர்களாக தீர்ப்பளிக்கப்பட மாட்டார்கள். இது உண்மையிலே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிங்களா? அப்போ என் சரீரத்துல பாவம், ஐயோ அதெல்லாம் நீங்க கொண்டு வராதீங்க. அப்ப என் சரீரத்துல பாவத்தினால தேவன் என்னை தயவு செய்து அதெல்லாம் கொண்டு வராதீங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்களா? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆமா, அவருடைய ரத்தத்தின் மேல நல்ல விசுவாசம் இருக்கு. அவர் ரத்தம் என் பாவங்களை கழுவுது. அவர் எனக்காக மரிச்சிருக்கிறாரு, எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியம். நீதிமானாக்கப்படுறது அந்த கிருபை, இதான் பெரிய கிருபைன்னு படிச்சோம். தேவனுடைய பெரிதான கிருபை. ஆக்சுவலி இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துல என்ன பிரதர் விசேஷம் இருக்குன்னு கேட்டா பாருங்க, ஆக்சுவலி இயேசு மரிக்கும் போது பரிபூர்ணமா மரிச்சார். தேவனுடைய கற்பனைகளின்படி செஞ்சு மரிச்சார். அதனால இப்ப அவருடைய மரணத்துல ஒரு நீதி கேட்கும் இல்லைங்களா? தேவனுடைய நீதி கிட்ட போய் நிற்கும். அப்பா நான் பாருங்க, நான் செத்துட்டேன், பட் என் சாவுக்கு காரணம் நான் எந்த பாவமே பண்ணல. அப்ப பாவம் பண்ணாம எனக்கு எப்படி மரணம் வரும்? இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தேவன்கிட்ட போய் நீதி கேட்கும். அப்ப உடனே தேவனுடைய நீதி என்ன கேட்கும்? கரெக்ட், ஆமா, நீங்க மரிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை, ஆனா எப்படி மரிச்சீங்க? அப்போ கேட்டா, நான் மரிச்சது இவங்களுக்காக மரிச்சேன். அப்படியா? அப்ப விடுங்க, அவங்களுக்காக நீங்க மரிச்சு, அவங்க நிமித்தமா தான் நீங்க மரிச்சீங்க, அவங்க பண்ண தப்புக்காக தான் நீங்க மரிச்சீங்க. ஆமா, அப்ப விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்லுங்க, அவங்களை நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டா, அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு தெரியுங்களா? வேணாம்ப்பா, அப்படி சரியாது, நான் மரிச்சது அவங்களுக்காக, எனவே எனக்காக அவங்கள விட்டுருங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்காக நீங்க கஷ்டப்பட்டு மறைச்சிருக்கிறீங்க, அப்போ அவங்களைய நம்ம ஒண்ணுமெல்லாம் பண்ணும்ல கேட்டா, இல்லை இல்லை இல்லை, நான் அவங்களுக்காக மறைச்சிருக்கிறேன்னா அவங்களுடைய விஷயம், அவங்க மேல வச்ச அன்பு. எனவே நீங்க என்ன எப்படி பாக்குறீங்களோ என்னுடைய இந்த நீதிய நீங்க அவங்க மேல என்ன பண்ணுங்கன்னா சாட்டிருங்க. நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க தெரியக்கூடாது, நான் தான் தெரியணும். இந்த நிலைமைக்கு அவங்களை கொண்டு வந்துருங்க. இதுக்கு பேரு தான் நீதிமான் ஆக்கப்படுதல். அதனால தான் பைபிள்ல படிக்க ரொம்ப பியூட்டிஃபுல் வாசனம். ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் தப்பே பண்ணாத ஒரு ஆளை ஒருத்தர் கொன்னுட்டார். அப்போ தப்பே பண்ணாம ஒருத்தர் சாகும் போது அந்த ரத்தம் தேவன்கிட்ட நீதி கேக்குது.
எப்படி என்ன கொல்லலாம்? நீங்க போயிட்டு அந்த நீதி இல்லைங்களா? நம்ம யாரை பத்தி படிக்கிறோம்னா ஆபேலின் ரத்தத்தை பத்தி படிக்கிறோம். ஆபேலின் ரத்தம். ஆபேலின் ரத்தம் வந்து பழிக்கு பழி கேட்டுச்சு. ரிவெஞ்ச், எனக்கு ரிவெஞ்ச் வேணும், எனக்கு நீதி வேணும், என்னை எப்படி அவன் சாகடிக்கலாம் இல்லைங்களா? ரத்தம் ரிவெஞ்ச் கேக்குது, பழிக்கு பழி கேக்குது. ஆனா இன்னொரு ரத்தம் இருக்குது, அது ஆபேலின் ரத்தத்தை மாதிரி கிடையாது. இந்த ரத்தம் ரிவெஞ்ச் கேட்கல, பழிக்கு பழி கேட்கல. நான் அவங்களுக்காக மறிச்சிட்டேன், அவங்கள விடாதீங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க தெரியுங்களா, நீங்க அவங்கள காலி பண்ணிருங்க. நோ 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 அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய ரத்தம் எனக்காக தேவனுக்கு முன்னாடி பரிந்து பேசுது. அந்த ரத்தம் என்னைய தேவனுக்கு முன்னாடி தண்டனையிலிருந்து விலக்கி காமிக்குது. அந்த ரத்தம் கர்த்தர் இயேசு எனக்காக என் மீது வைத்த அன்பின் நிமித்தமா அவர் எனக்காக ஒரு நேரமும் ஒரு செகண்டும், நான் எவ்வளவு பாவியா இருந்தாலும் என் பாவங்களுக்காக கிருபாதார பலியாக தேவனுக்கு முன்னாடி தன்னைய தியாகம் பண்ணிட்டார். அதனால்தான் ஆசரிப்பு கூடாரத்துல முதல் காளையுடைய பலி எடுத்து போய் ரத்தத்தை 7 முறை தெளிச்சிடறார். தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் முதல்ல அதை கிளியர் பண்ணிடுறார். ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு உள்ள வந்துட்டோமோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை என்ற விஷயமே கேன்சல். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லைங்களா நம்ம வந்திருக்கு. பட் இந்த விஷயம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியுது இல்லை. தெரிஞ்சாங்கன்னா கர்த்தர் மேல எந்த அளவுக்கு நெருக்கமாவாங்களோ அதிக நெருக்கமாவாங்க. உலகத்தின் விஷயங்கள் அவங்க வெறுக்க ஆரம்பிச்சுவாங்க இல்லைங்களா? ஆகையினால தான் தேவனுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் முதல்ல தங்களை இந்த அளவுக்கு உணர்ந்து, கர்த்தருடைய ரத்தம் என் பாவங்களை எந்த அளவுக்கு கழுவி இருக்குது. அடுத்த கேள்வி வரும், அடுத்து நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? இப்ப நெக்ஸ்ட் இவ்வளவு பெரிய கிருபைக்குள்ள வந்துட்டேன் நான். இப்ப கிருபைக்குள்ள வந்த நானு அடுத்து நான் என்ன செய்யணும்? ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த பாவம் சரீரத்துல இருக்கு இல்லைங்களா? இப்ப என்ன அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்றது என்ற அந்த எண்ணம், அந்த ஏக்கம், ஆவல் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. சங்கீதத்துல படிக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய ரகசியம் என்னங்க இருக்குது. தேவன் தம்முடைய ரகசியத்தை அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்றாருங்க, கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. இப்ப அந்த ரகசியம் தான் நம்மளால பேசிக் கிளாஸ்ல கேட்ட விஷயமா இருந்தாலும் பைபிள்ல ரோமர் நிருபத்துல பவுல் அந்த ரகசியத்தை எப்படி கொடுத்திருக்கிறார், அது எப்படி கொண்டு போயிருக்கிறார்ன்றதா ரொம்ப அருமையா. அப்போ 1ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நமக்கு ஆவல் தூண்டுது. ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க பவுல், அடுத்து நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க கேட்டா, இப்பதான் பவுல் நம்ம எப்படிப்பட்டவங்க என்பதை நல்லா உணர்ந்துக்கோங்கன்றத நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. சோ இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம் 2ஆம் வசனத்திலிருந்து இல்லைங்களா? இப்போ நம்மளை ரொம்ப அட்டென்டிவா வைக்க சொல்றாரு. ரொம்ப அலர்ட்டா இருங்க, அட்டென்டிவா இருங்க. இப்போ பவுல் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. பட் இதெல்லாம் விசுவாசம் தான், நல்லா கவனிங்க. இது இவ்வளவு நேரம் நீதிமானாக்கப்பட்டது விசுவாசத்தினால. அடுத்து நீதிமானாக்கப்பட்ட பின்னாடி பிழைக்கணும்னா அதுவும் விசுவாசத்தினால. இப்போ அடுத்து நமக்கு என்ன விசுவாசம் வைக்கணும், எப்படிப்பட்ட விசுவாசம் வைக்கணும்ன்றத இப்போ பவுல் விஷயத்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே சொன்னது போல யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாங்களோ பழையவைகள் ஒளிந்து போயிருச்சு, எல்லாம் புதிதாயிருச்சு, இப்ப ஒரு புதிய சிருஷ்டி. இதுக்கு இன்னொரு பேர் உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன் புது சிருஷ்டி இல்லைங்களா? இவங்க தான் தேவனால் ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். இப்ப இவங்க விஷயத்துல அடுத்து என்ன நடக்குது கேட்டா, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை
பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கரெக்டுங்களா? இது தமிழ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது புரிஞ்சுக்கிறது. பட் இங்கிலீஷ் ரொம்ப அழகா எப்படி வருதுன்னா, for the law of the spirit of life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய புது சிந்தை இருக்கு இல்லைங்களா? இந்த புது சிந்தைக்கு ஒரு பேர் பவுல் கொடுக்கிறாரு, ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். தமிழ்ல ஜீவன் என்னங்க ஜீவனுடைய ஆவி அப்படின்னு கொடுக்கிறார். தமிழ்ல சரியா பிரிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணல. பட் இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அந்த புது சிந்தைக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு, ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். ஸ்பிரிட் ஆஃப் லைஃப், ஜீவனுக்கு ஏதுவான ஆவி, ஜீவனுக்கு ஏதுவான மைண்ட். இந்த மைண்ட் தான் தேவன் பார்க்கிறார். இதுதான் ஜீவனுக்கு ஏதுவா நம்மளை கொண்டு போகுது. நம்முடைய சரீரம் இல்லைங்க, நம்முடைய சரீரம் வந்து சாவுக்கு போகுது, சாவுக்கு ஏதுவான சரீரம். பட் நம்முடைய மைண்ட் ஜீவனுக்கு ஏதுவான ஆவி, ஜீவனுக்கு ஏதுவான ஸ்பிரிட், ஆவி. அப்போ இந்த ஆவிக்கேற்றபடி இந்த ஆவியின் பிரமாணம் இருக்கு இல்லைங்களா? ஆவிக்கேற்ற பிரமாணம் நம்ம போன 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். 2 பிரமாணம் இருக்கு. ஒண்ணு சரீரம், அது ஒரு பிரமாணம். ஆவி, அதுக்குரிய பிரமாணம். மனதின் பிரமாணம் அப்படின்ற வார்த்தையை பவுல் அங்க பயன்படுத்தியிருப்பார். என்னுடைய மனதின் பிரமாணம். இந்த பக்கம் சரீரத்தில் இருக்கக்கூடிய பாவ பிரமாணம். இந்த 2 பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யுது. பட் இருந்தாலும் எப்போ கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேனோ தேவன் என்னுடைய ஆவியுடைய பிரமாணத்தின் படித்தான் பார்க்கிறார். எனவே சரீரத்துல பாவம் மரணம் என்ற பிரமாணம் இருந்துட்டாலும் எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எப்போ எப்போ எனக்குள்ள ஆவியின் பிரமாணம், மைண்ட் ஜெனிப்பித்தல் படுதல், தேவனுடைய அந்த என்னங்க ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள எப்ப வந்துச்சோ அப்பவே சரீரத்துல பாவம் மரணம் என்ற பிரமாணம் இருந்துட்டாலும் எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அந்த விடுதலை பத்தி தான் பவுல் அங்க பேசுறார். பேசிட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் விவரமா பேசுறாரு பவுல். 3 படிக்கிறீங்க அவனிங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பவுல் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சொல்றாரு பாருங்க. அது எப்படி கேட்டா, அது எப்படி எனில், 3ஆம் வசனம், அது எப்படி எனில் என்ன சொன்னாரு முன்னாடி? பாவம் மரணம் என்ற பிரமாணம் சரீரத்தில் இருக்கு இல்லைங்களா? அது இருக்குது, அது இப்ப வரைக்கும் இருக்குது, நாளைக்கு இருக்கும், அது இருக்கும். சரீரம் நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரு விடுதலை கிடைச்சிருக்குது. எப்போ? என்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்துட்டோமோ, எப்போ நம்முடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் இருக்குதோ அந்த ஆவி ஜீவனுக்கு ஏதுவான ஆவி, அந்த ஜீவனுக்கு ஏதுவான ஆவியின் பிரமாணம் தேவனுடைய கற்பனைகளை விரும்புது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரான எல்லா காரியத்தையும் வெறுக்குது. அப்படிப்பட்ட அந்த ஆவியின் பிரமாணம் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்குது. அது என்னன்றத தெளிவா புரிய வைக்கிறாரு. அது எப்படி எனில், தயவு செய்து உங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா திறந்து வச்சுக்கோங்க. பேனா இருந்துச்சுன்னா லைன் பை லைனா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்கலாம். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, இதை எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, நியாயப்பிரமாணம் வீக், அதுல நிறைய ஓட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. நியாயப்பிரமாணம் பலமுள்ள, நியாயப்பிரமாணத்துல ஓட்டை இல்லை, அது பரிபூர்ணமானது. பட் நியாயப்பிரமாணம் தேவன் மனுஷனுக்கு கொடுக்கும் போது, நியாயப்பிரமாணத்தினால தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தது காரணம் என்ன? நம்ம ஞாபகம் இருக்குங்களா? இவைகளை செய்கிறவன் இவைகளாலே பிழைப்பான். இப்ப பிழைப்பதற்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. பட் நியாயப்பிரமாணத்தினால அதை கொடுக்க முடியல. எதை? பிழைப்ப.
அது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அதனால செய்ய முடியல. என்ன காரணம் கேட்டா, பிரச்சனை நியாயப்பிரமாணத்துல இல்ல. யாருக்கு கொடுத்தாரு? ஜனங்களுக்கு, பாவிகள். அவங்க மாம்சத்துல பாவம் இருக்கிறதுனால நியாயப்பிரமாணம் பிழைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்க முடியல. அதனாலதான் பலவீனம் அப்படின்ட்டார். புரிஞ்சுங்களா? சோ அப்போ இந்த வகையில மாம்சத்தினாலே, மாம்சத்துடைய விளைவுனால நியாயப்பிரமாணம் செய்ய முடியல. செய்ய முடியும், செய்யக்கூடிய விஷயம் இருக்குது, பட் இதுக்கு செய்ய முடியல. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வேற மாதிரி சொல்லுங்க பவுல் கிட்ட. இப்ப பவுல் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார், ஞாபகம் இருக்குங்களா? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியலன்ற. மெல்கிசேதேக்கை பத்தி ரொம்ப விஸ்தாரமா பேசலாம், பட் உங்களுக்கு புரிய வைக்கிறது என்னால முடியலன்ற. உங்களுக்கு விளங்க வைக்கிறது என்னால முடியல. உடைய அர்த்தம் என்ன? பவுல் ரொம்ப வீக் ஆயிட்டாரா? அப்படி இல்லை. பிரச்சனை பவுல் கிட்ட இல்ல, கேட்கிறவங்களுக்கு. ஏன்னா கேட்கிறவங்க எப்படி கேட்கிறாங்க? மந்தமா கேட்கிறாங்க. மந்தமா கேட்டா இவர் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கரா இருந்தாலும், ரொம்ப திறமையான ஸ்பீக்கரா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா கேட்கிறவங்க அந்த மாதிரி இருந்தா ஒண்ணும் புரியாது இல்லைங்களா? அது மாதிரி தான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஏன் செய்ய முடியல? ஏன்னா ஜனங்கள் எல்லாம் பாவிகளா இருக்கிறாங்க, அதனால பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு பவுல் அங்க பேசிட்டு, அப்ப செய்யக்கூடாததை எது? பிழைக்கக்கூடிய வாய்ப்பு. எப்படிதான் பிழைக்க முடியும்? அந்த கற்பனைகளை கரெக்டா கடைபிடிச்சா பிழைச்சிடலாம். இதுதான் நியாயப்பிரமாணத்துடைய கொள்கை. பட் ஜனங்களால அது பண்ண முடியல, அதனால பிழைக்க முடியல. இப்ப இதை என்ன பண்றாருன்னா, தேவனே செய்யும்படிக்கு அப்படின்னு அர்த்தம். தேவன் ஒரு ஏற்பாடு பண்றார். ஜனங்கள் பிழைக்கணும்னா இதை கடைபிடிக்கணும், பட் கடைபிடிக்க முடியல. காரணம் மாம்சம். இப்ப தேவன் என்ன பண்றாரு? ஒரு ஏற்பாடு பண்றார். என்ன ஏற்பாடு பண்றாருன்னா, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்துடைய சாயலாகவும். உடைய அர்த்தம் என்னன்னா, இதுவும் தப்பா புரிஞ்ச கூடாது. இயேசு அவரு மாம்சத்துல வந்திருக்கும் போது அவருக்குள்ள கொஞ்சம் பாவம் இருந்துச்சு அப்படின்ற அர்த்தத்துல பவுல் அங்க பேசல. என்ன அர்த்தம் பேசுறாருன்னா, பாவ மாம்சம்ன்றது மனுக்குலத்துடைய சரீரம். ஏன்னா உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே மனுக்குலத்துடைய சரீரம் மட்டுமே பாவ சரீரம். எனவே தான் தேவன் என்ன பண்ணாருன்னா, தம்முடைய குமாரனை மனுக்குலம் எந்த மாதிரி சரீரத்துல இருக்கிறாங்களோ அதே போல மாம்ச சரீரத்துல அவரை என்ன பண்ணாரு? கொண்டு வந்தாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன பண்ணிருக்கலாம்? தூதர்கள் சரீரத்துல இருந்தே பண்ணிருக்கலாம் இல்லைங்க. ஆனா அப்படி தேவ ஏற்பாடு இல்லை. மனுஷன் எந்த சரீரத்துல இருக்கிறான்? மாம்சம். எனவே அவரு மாம்ச சரீரத்தை அவரு எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இதனால்தான் எபிரேயர்ல படிக்கும் இல்லைங்களா, பிள்ளைகள் மாம்சத்துல இருக்கிறதுனால அவரும் மாம்சத்துல வர வேண்டியதா இருந்துச்சு இல்லைங்களா. அவர் மாம்சத்துல வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்துல இருக்கிறாங்க. எனவே தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், சாயல் அவ்வளவுதான், சாயல். அடுத்து பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். சில மூலப்பிரதியில இந்த வார்த்தை வரதில்லை, பட் சில மூலப்பிரதிகளை வருது. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்ததே பாவத்தை போக்கும் பலியாக. இதைத்தான் நம்ம எபிரேயர்ல படிக்கிறோம். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் படுத்துனீங்க, காளை பலி ஆட்டுக்கடா பலி மேல உங்களுக்கு விருப்பம் இல்லை, எனவே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் படுத்துனீங்க என்று சொல்லி கர்த்தர் இயேசு பாவத்தை போக்கும் பலியாக அங்க வந்து இந்த மாம்சத்துல என்ன ஒரு வேலையை பண்ணிட்டார்னா, பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக மாம்சத்துல தீர்த்தார், கண்டம் பண்ணிட்டார். என்ன சொல்லணும்னா, பாவத்தையே கண்டம் பண்ணிட்டார், பாவத்தை ஜெயிச்சிட்டார், பாவத்தை நிர்மூலமாக்கிட்டார்.
பாவத்தையே பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்துல, ஏன்னா ஒட்டுமொத்த முழு மனு குலத்திலேயே ஈவன் ஆதாம் உட்பட ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் தன் சரீரத்துல பாவத்தை மேற்கொண்டது, அல்லது என்ன சொல்லணும்னா பாவத்தை ஜெயிச்சது. என்ன சொல்லணும்னா தன் மாம்சத்துல பாவத்தை உள்ள அலோ பண்ணவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா தன் சரீரத்துல பாவத்தை அண்ட விடவே இல்லை. பட் தன் சுத்திலும் பாவங்கள் இருக்குது. சாத்தான் ஒரு பக்கம் பாவம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தான். பட் கர்த்தர் இயேசு எந்த சூழ்நிலையுமே தேவனுடைய வார்த்தையை மீறல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். அதனால தான் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அவர் எது வரைக்கும் கீழ்ப்படிஞ்சார்? சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகின என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல கூட கீழ்ப்படியாமை காமிக்கல. கீழ்ப்படியாமை காமிச்சிட்டாருன்னா பாவம் உள்ள வந்துடும். அப்போ பாவத்தை இயேசு எப்படி ஜெயிச்சார்னா, பாவத்தை எப்படி கண்டம் பண்ணார்னா கீழ்ப்படிந்தவராகி. கீழ்ப்படிதல் பாருங்க, ஆதாம் கூட ஒரே ஒரு டெஸ்டிங் தான். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை இல்லைங்களா? அவர் நியாயப்பிரமாணத்துல எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியணும். ஆதாம் கூட ஒரே கட்டளை தான், அதுல மனுஷன் தப்பு பண்ணி கீழ்ப்படியாம காமிச்சிட்டார். பட் கர்த்தர் இயேசு அப்படி இல்லை. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்து நியாயப்பிரமாணத்துல எல்லா கட்டளையும் நிறைவேறும். ஒரு கட்டளை மீறினாலும் அது பிரச்சனை தான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய, ஆக்சுவலி இயேசு பெரிய ஹீரோனா புரியுது இல்லைங்களா? உலகத்துல யாருக்கு தெரியுறது இல்லை. எல்லாம் இன்னைக்கு என்னங்க டம்மி ஹீரோ வச்சு பெருசா ஹைலைட் பண்றாங்க. ஆனா ரியல் ஹீரோ யாருன்னா கர்த்தர் இயேசு. ஏன்னா இந்த உலகத்திலே தேவனுடைய கற்பனைகளின் படி கரெக்டா எல்லாரும் நடந்து காமிச்சார் யாருன்னா கர்த்தர் இயேசு மட்டும்தான். பட் அது சாதாரண விஷயம் இல்லைங்க. அது தீமையான உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல ஒரு பக்கம் சாத்தானுடைய தாக்குதல். பட் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா பாவத்தை கண்டம் பண்ணிட்டாரு, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திட்டாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? சோ அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த பாவத்தை மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதை முதல்ல விசுவாசிக்கணும். ஆமா நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பவுல் சொல்லுங்க கேட்டா, இப்போ பவுல் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கவனிங்க. அப்போ இயேசு பாவத்தை கண்டம் பண்ணிட்டாரா? ஆமா, கண்டம் பண்ணிட்டார். இப்போ 5:6 அன்றியும் இப்படி இருக்கிறதுனால, இப்பதான் பவுல் அந்த பாயிண்ட்டுக்கு வராரு, மெயின் பாயிண்ட்டுக்கு. மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றார். இந்த வார்த்தை நம்ம எங்க பார்த்தோம்? 1ஆம் வசனத்துல பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டோம், அது சேர்க்கப்பட்ட வார்த்தைன்னு. இப்ப மறுபடியும் 5ஆம் வசனத்துல அதே லைன் வருது இல்லைங்களா? மாம்சத்தின் படி நடக்கிறவர்களா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பயந்து கேட்டோம்னா, பவுல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் முழுசா படிக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற. படிக்கலாம் நாமளும். மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் அப்படின்னா மாம்சத்தின் படி வாழ்றவங்க. மாம்சத்தின் படி வாழ்றதுன்னா என்னங்க? மாம்சத்துல என்ன இருக்குது? பாவம், மரணம் என்ற பிரமாணம் இருக்குது. வாழ்றவங்க அப்படித்தான் வாழ்வாங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு முரணாக வாழ்வாங்க. மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள், நல்லா கவனிங்க. இப்ப பவுல் இன்னொரு புது டாபிக்கை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். போன அதிகாரம் வரைக்கும் 2 விஷயம் பத்தி பேசினார். என்னுடைய ஆவி, என்னுடைய சரீரம். என் ஆவி தேவனுக்கு பிரியமா இருக்குது, என் சரீரம் பாவம் இருக்குது. சரீரத்தை ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது, பட் ஆவியில தெளிவா இருக்குது இப்படின்னு பேசிட்டு வந்தவரு இப்ப நமக்கு இன்னொரு காரியத்தை அறிமுகப்படுத்துறார். நினைச்சுக்காதீங்க, சரீரம் தேவன் பார்க்கிறது இல்லதான். சரீரத்தின் நிலைமையிலிருந்து விடுதலை ஆயாச்சு.
அப்போ அடுத்த விடுதலை ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன விட்டுற வேண்டியதானே, ஃப்ரீயா விட்டுற வேண்டியதானே, ஏன் எங்களை மறுபடியும் போயிட்டு என்னமோ சொல்ல வரேன்னு கேட்டா இருக்குது விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் பவுல் நமக்கு சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை, நல்லா கவனிங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம், சிந்திக்கிறார்கள். இப்போ புதுசா ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு, சிந்திக்கிறார்கள். என்ன சிந்திக்கிறார்கள்? மாம்சத்தின்படி நடக்கிறவங்க அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்? அதே பாவ சிந்தை, அதே மாதிரி குற்றமான சிந்தைகள் தான் வரும் இல்லைங்களா? அப்ப மாம்ச சிந்தைன்னு ஒண்ணு இருக்குது. போன அதிகாரம் வரைக்கும் நம்ம எதை பத்தி பார்த்தோம்? ஆவிக்குரிய சிந்தைன்னு பார்த்தோம். பாவத்தை வெறுக்கக்கூடிய, அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய, நீதியை விரும்பக்கூடிய என்னுடைய மைண்டு, அது ஆவியின் சிந்தை. ஆனா இப்ப பவுல் சரீரம்லாம் தேவன் பார்க்கறதில்ல, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பிரச்சனை தெரியுங்களா? சரீரத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கட்டும், சரீரத்துல எவ்வளவு பாவம் இருக்கட்டும், தேவன் பார்க்கறது இல்ல, சந்தோஷம். பட் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? சரீரத்துல பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் இருக்கிற பெரிய பிரச்சனையே அந்த சரீரத்தின்படி அவங்க சிந்தை செயல்படுது. அங்கதான் பிரச்சனை. நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, சரீரத்தின் நிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் சிந்தை கூட செயல்படும் போது அதுக்கு பேர் மாம்ச சிந்தைன்னு வைக்கிறார். அப்போதான் பவுல் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்க, மாம்சம் செத்து போனது, மாம்சம் பாவத்துக்குள்ளானது, மாம்சத்துல பாவம் இருந்துட்டே இருக்கும், அதை விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? மாம்சத்துக்கு எதிரா சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க சிந்தை, நீங்க கரெக்ட், நீங்க சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக நடக்கிறத, மாம்சம் நடக்கிறத விரும்புறது இல்ல. அதே போல மாம்சம் செய்யக்கூடிய காரியங்களை வெறுக்கிறீங்க, நல்ல விஷயம் தான், இது ஆவின் சிந்தை. ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? மாம்ச சிந்தை. ஏன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பாங்க. அப்ப மாம்ச சிந்தை அது நமக்கு தெரியறது இல்ல. நம்முடைய போராட்டமே அந்த மாம்ச சிந்தையோட இருக்கணும். அது கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க. ஒருவேளை மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்குதா, அதை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆவின் சிந்தை வச்சுக்கிட்டு மாம்ச சிந்தையும் இடம் கொடுத்துட்டு இருந்தோம்னா பெரிய டேஞ்சர் இல்லைங்களா? அதனால்தான் பவுல் டிஃபரன்ஷியேட் பண்றாரு. மாம்சத்தின் படி இருக்கிறவங்க மாம்ச சிந்தையா இருப்பான். ஆனா நீங்க ஆவின் படி இருந்தீங்கன்னா ஆவிக்கேற்ற சிந்தை உங்களுக்கு இருக்கும். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. அப்போ இப்ப சொல்லுங்க, நீங்க ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறீங்களா, மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறீங்களா? நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க ஆவிக்குரியவங்களா மாம்சத்துக்குரியவங்களா கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, நீங்க மாம்சத்தின் படி சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க மாம்சத்தின் படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். உடைய அர்த்தம் என்ன? பாவத்தை விரும்புறேன், பாவத்தை நேசிக்கிறேன், பாவத்தை சிந்திக்கிறேன், தீமையான விஷயங்களை நேசிக்கிறேன், சிந்தையில அந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னா நான் மாம்சத்துக்குரியவன், மாம்சத்தின்படி நடக்கிறவன். ஆனா அதே நேரத்துல ஆவிக்கேற்றபடி பாவத்தை வெறுக்கிறேன், பாவத்தை நிராகரிக்கிறேன், பாவத்தை விரும்புறது இல்லை அப்படின்னா ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கிறோம்னு அர்த்தம். இப்போ என்ன பிரச்சனை கேள்வினா, ரெண்டுமே இருக்கே பிரதர், அதான பிரச்சனை நமக்கு. கண்டிப்பா இருக்கா இல்லைங்களா? எஸ், இந்த பாயிண்ட் நம்ம உணரணும் நம்ம முதல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் எப்படி நம்ம ஆவியில வளரணும்ன்றத பவுல் இனிமேல் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். பட் இது வரைக்கும் அன்பான சகோதர சகோதரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. பட் நேரம் ஆயிடுச்சு.
ரொம்ப கன்ஃபியூஷன் நான் பண்ண விரும்பல. இன்னும் நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் ரொம்ப இதை பத்தி ரொம்ப விவரமா நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணலாம். பட் இது வரைக்கும் நமக்கு போதும். தேவன் ஒரு பெரிய கிருபைக்குள் நம்ம கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. தேவன் நம்மளை மாம்சத்தின் படி பார்க்கறது இல்லை. என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோமோ ஒரு காலம் மாம்சத்தின் படி பார்க்கறது இல்லை. ஒருவேளை நம்ம பார்க்கலாம், நம்முடைய உடன் சகோதர சகோதரி பார்க்கலாம், ஆனா தேவன் பார்க்கறது இல்லை. சந்தோஷம் பிரதர். அடுத்து பவுல் எங்க போக்கஸ் பண்றாருன்னா மைண்டுக்குள்ள போக்கஸ் பண்றார். நம்முடைய பாடி ஒரே பாடி தான், அது விழுந்து போன சரீரம். பட் இப்ப மைண்டுக்குள்ள நம்முடைய கான்சென்ட்ரேஷன் அங்க கொடுக்கிறார். 2 மைண்ட் இருக்கு புரிஞ்சுக்கோங்கன்ற. 2 மைண்ட்ல நீங்க எந்த மைண்ட்ல இருக்கணும்னு செக் பண்ற. இருக்கிறது மாம்ச சரீரம், அப்ப எந்த மைண்ட் தான் அதிகமா வரும் கேட்டா மாம்ச சிந்தை தான் வரும். அப்ப எப்படி பதில் ஆவின் சிந்தையை நாங்க வளர்த்துறது? இந்த மாதிரி கேள்வி வருமா இல்லைங்களா? அந்த கேள்விகள் வர்றதுக்கு தான் பவுல் இந்த டாபிக்கை ஓபன் பண்றார். இவ்வளவு நேரம் மாம்ச சிந்தையை பத்தி அவர் பேசலைங்க. அவர் பேசுனது எல்லாமே மாம்சம், மாம்சத்துல பாவம் இருக்குது, மாம்சத்துல பாவம் ஆளுகை பண்ணுது, இந்த மாம்சம் பாவத்துல ஊறி போயிடுச்சு, இப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்ப மாம்ச சிந்தை ஒண்ணு இருக்குது, அது மாம்சத்துக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கும். இப்போ அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அதை பத்தி அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஏதாவது புரியல, டவுட்டு இல்ல ராங்கா சில குழப்பம் இருந்தா நீங்க தயவு செய்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.